வணக்கம். மனம் என்கிற எபிசோடுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய வேத வசனம் சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். யார் நம்மளை அதிகமாக விசாரிப்பா? நம்மளை யாராவது நினச்சிருந்தா அவங்க விசாரிப்பாங்க. யார் மனதில் நம்ம ஞாபகத்தில் இருக்கிறோமோ அவங்க நம்மளை விசாரிப்பாங்க. நம்ம சுகவீனமாக இருந்தால் நம்மளை விசாரிப்பாங்க. ஆனால் நமக்கு நெருங்கின குடும்பத்தாராக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், நம்மளை விசாரிக்கலைன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம பலவீனமாக இருக்கிற நேரங்கள்லையோ சரி, சுகம் இல்லாத நேரங்களில் நம்மளை யாரும் விசாரிக்கலைன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த சங்கீதத்தில் கர்த்தர் நம்மளை நினச்சி நம்மளை விசாரிக்கிறவராக இருக்கிறாரு. கர்த்தருடைய விரல்களின் கிரியைகளாகிய இந்த வானம், சந்திரன், இதெல்லாம் நட்சத்திரங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது நம்மெல்லாம் ஒரு சின்ன கிரியேச்சர் தான். ஆனாலும் கர்த்தர் நம்மளை நினச்சி நம்மளை விசாரிக்கிறவராக இருக்கிறாரு. ஒரு தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நம்ம குடும்பத்தார்கள், நம்ம உறவினர்கள் நம்மளை மறந்தாலும் கர்த்தர் நம்ம மேலே நினைவாக இருக்கிறார். நம்ம மேலே நினைவாக இருந்து அக்கறையாக இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவராக இருக்கிறார். அதான் 139ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கும். நம்ம அவயங்களில் ஒன்றாகினும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் அவர் புஸ்தகத்தில் எழுதியிருக்குதான். அவர் ஒவ்வொன்றுக்கும் ரெக்கார்ட் வச்சு எழுதுன்னா அவர் எவ்வளவாட்டு நம்மளை அவர் மனதில் நினைத்துட்ருக்கார் அப்படிங்கிறத அதில் புரிந்துக்கலாம். அப்புறம் நம்ம தலையில் உள்ள முடி எல்லாத்தையும் எண்ணி வைத்திருக்கிறாருன்னா அவர் எவ்வளவு நம்மளை கேர் பண்ணுறாரு. எல்லாத்தையும் விட பெரிய காரியம் என்னன்னா, தேவன் அவருடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் இந்த நம்ம மனித குலத்துக்காக அவரையே நமக்காக கொடுத்தார். அதுதான் பெரிய அன்பு. அவர் எவ்வளோ அதிகமாக மனதில் நம்மளை நினைத்திருந்தா நம்மளை அவ்வளவு நம்ம மேலே அன்பு வைத்து கேர் பண்ணி சொந்த குமாரையே நமக்காக தந்திருப்பாருன்னு யோசித்து பார்க்கலாம். அதனால் நம்ம குடும்பத்தாரோ உறவினர்களோ நம்மளை விசாரிக்கலையே, நம்மளை நினச்சி பார்க்கலையே அப்படின்னு வருத்தப்பட அவசியமும் இல்லை, தேவையும் இல்லை. நம்மளை விசாரிக்கிற ஆண்டவர் அவ்வளோ பெரிய ஆண்டவர். நம்மளை கன்சிடர் பண்ணி விசாரிக்கிறவராக இருக்கிறாரு. அதுவே நம்மளுக்கு பெரிதான பாக்கியம். ஆமேன். சாதிசனும் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சாதிசனும் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் வெறுக்கவில்லை. உனக்கொருவர் இருக்கின்றார், உன்னை விசாரிக்க துடிக்கின்றார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார்.